தேவஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்ம தொடர்ந்து நமது லெந்து தியானத்துக்கு உங்களை நான் வரவேற்கின்றேன். இன்றைக்கு பரிசுத்த புதன் நாள், 44வது நாள். நாம் இந்த சீசன் முடிக்க போகின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் 14வது அதிகாரத்தில் 66வது வசனத்திலிருந்து 72வது வசனத்தில் இருக்கும் பேதுரு இயேசுவை மறுதலித்த அந்த காரியத்தை நாம் பார்க்க போகின்றோம். நாம் ஜெபிப்போம். ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு பேதுரு உம்முடைய குமாரன் இயேசுவை மறுதலிச்ச காரியத்தை குறித்து பார்க்க போறோம். கடினமான ஒரு காரியம், மிகவும் வலி கொடுக்கிற ஒரு காரியம். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை தெளிவாய் கற்றுக்கொள்ள கிருபை தர இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். பேதுரு இயேசுவை மறுதலிக்கிறார். ஒரு தடவை இல்லைங்க, 3 தடவை. பேதுரு எப்பொழுதும் அவசர கொடுக்கனாய், எதிலையும் அவசரம். கேள்வி கேட்டால் முதல் அவன் தான் பதில் கொடுப்பான், வேற யாருக்கும் சான்ஸ் கொடுக்க மாட்டான். எப்பொழுதும் தலைமை தாங்கணும். இந்த இடத்துல பயங்கரமாய் பெரிய ஒரு தப்பு செய்தவனாய் காண்றோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு அவன்கிட்ட, டேய், ஆபத்து இருக்கு, கவனமாயிரு. அவன் கவனிக்கவே இல்லை, அவன் கேட்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, 2 முறை அந்த கோழி கூபுதல் வருகிறதுக்கு முந்தி 3 முறை மறுதலிப்பாய். பேதுரு இயேசு கிறிஸ்தை மறுதலித்ததை குறித்து நீங்க என்ன அபிப்பிராயம் வச்சிருக்கீங்க? தேவ ஜனமே, உண்மையாகவே அவன் இயேசுவை ரொம்ப நேசிச்சவன் தெரியுங்களா? ஏன் என்னன்றது இன்றைக்கு நம்ம உண்மையாக பார்க்க முடியாது. சில பேர் சொல்றாங்க, பயத்துல இல்ல திகில்ல இல்ல என்ன பேசணும்னு தெரியாதபடி என்னென்னமோ பேசுறான்னு கூட சொல்லலாம். பட் உண்மையாகவே அவன் எந்த காரணத்து நிமித்தம் அப்படி மறுதலிச்சான், எந்த காரணத்திலும் மேலேயே சாபத்தை போட்டுக்கொண்டான் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒரு காரியம் தெரியும், 3வது முறை அவன் மறுதலித்த நேரத்துல, அந்த 2வது முறை அந்த சத்தம் வர நேரத்துல வேதம் சொல்லுகின்றது, மிகவும் துக்கித்து அழுதானாம். சோ அவன் அதை உண்மையாகவே அது தவறு என்று உணர்கிறான். சரி, இப்ப என்ன செய்யறோம்? பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த நாட்கள்ல சொன்ன சில வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். 1வது, இயேசு கிறிஸ்து ஒரு தடவை கேட்கிறாரு, ஏய், நீங்கள் நான் யாருன்னு என்ன சொல்றீங்கன்னு கேட்ட நேரத்துல பேதுரு நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்றாரு. நீங்கள் கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, இது மாம்சம் வெளிப்படுத்தினதுல பிதா வெளிப்படுத்தினார். இப்ப ஜனமே, எப்படிப்பட்ட ஒரு அவசர கொடுக்கனாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட அவசரமாய் பேசுகிறவனாய் இருந்தாலும், அவனுக்குள் ஒரு ஆவிக்குள்ளான ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தது. இயேசு கிறிஸ்து முதல்ல சொல்றாரு, நீங்க எல்லாம் என்னை விட்டு போயிடுவீங்க. பேதுரு சொல்றான், யாரு எப்படி செய்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். பயங்கரமான தைரியம் உள்ளவன். அவன் மனசுல, உண்மையாகவே மனசுல ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப வெளுத்ததெல்லாம் பாடுன்னு சொல்றாங்களே, அப்படிப்பட்ட ஒரு தன்மை உள்ளவன். இயேசு கிறிஸ்து தண்ணீர்ல நடந்து வராரு. இவன் பார்க்கிறான், ஆண்டவரே, இது நீரா இருந்தால் நான் தண்ணீர்ல நடந்து உன்னிடத்துல வருகிறதுக்கு கட்டளை இடுன்றார். இயேசு கட்டளை இடுகிறாரு. அவன் நடந்து வரான். சொதப்பிட்டான் அங்கேயும். இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம பார்த்தோம் என்றால், இந்த விசித்திரமான மனிதனுடைய வாழ்க்கை உள்ளுக்கு நம்ம கொஞ்சம் பார்க்கிறோம். அருமையான ஒரு ஜீவன், இயேசுவை உண்மையாக நேசித்தவன். தேவ ஜனமே, நாமும் சில நேரத்துல சில காரியத்துல பயங்கரமான தப்பு செய்கிறோம். நம்ம என்ன செய்வோம்? அப்படி தப்பு செஞ்ச என்ன செய்வோம்? நம்மையே வெறுத்துட்டு இனிமேல் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் எடுப்போம். அப்படி சொல்லியும் நம்ம சொதப்புறது இருக்கு. இயேசு கிறிஸ்து பேதுருவை மிகவும் அழகாக, மிகவும் முழுமையாக அறிந்தவராய் இருக்கிறார். ஞாபகம் இருக்குதா? இயேசு கிறிஸ்து
மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு கடற்கரையில் இருக்கிறாரு. யோவானும் பேதுரும் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் மீனை பிடிச்சிங்களான்னு கேட்கிறாரு. யோவான் உடனே சொல்றது கர்த்தர்னு சொன்ன உடனே பேதுரு ஓடுறான். கொஞ்ச நேரம் இயேசுவோடு கூட தனிமையாக இயேசுவோடு கூட உறவு கொள்ளத்தக்க பேசத்தக்க கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். அது பேதுரு மன்னிப்பு கேட்கவும், அது மட்டும் இல்ல, பேதுரு ஒரு ஊழியத்தை பெறவும் கர்த்தர் ஒரு கிருபை, கர்த்தர் ஒரு அருமையான ஒரு நேரத்தை அவனுக்கு ஒதுக்கி கொடுக்கிறாரு. தேவஜனமே, உயிர்த்தெழுதல் இல்லாதபடி இருந்தால் பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில அவன் செய்த தவறை வாழ்க்கை முழுதும் அவன் ரிக்ரெட் பண்ணி அவன் ரொம்ப ஏமாந்து போய் ரொம்ப தன்னையே குற்றம் சாட்டிக்கொண்டே இருந்திருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த உயிர்த்தெழுதல் நிமித்தம் அவனை சீர்படுத்துகிறார். சில காரியத்தை நம்ம சிந்திப்போம். தேவஜனமே, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய உணர்ச்சிகள் கொஞ்சம் கவனமாய் நாம் அளந்து கொடுக்க வேண்டும். குவிக் டு லிசன், கேட்பதற்கு சீக்கிரமாய், பேசுவதற்கு நிதானமாய் இருக்க வேண்டியது ஒரு நல்ல ஒரு தைலம், சுகமளிக்கும் தைலம். அப்படி நீங்க பேதுருவை போல உள்ள ஒரு குணாதிசயம் உங்களுக்கு இருந்தால், இல்ல பேதுருவை போல குணாதிசயம் நீங்கள் தெரிஞ்ச மக்களுக்கு இருந்தால், அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரணம், உங்களை குறித்து ரொம்ப குற்றம் சொல்லாதீங்க. அவர்களை குறித்து ரொம்ப குற்றம் சொல்லாதீங்க. அவர்கள் மிக பிரியமான ஒரு மக்கள், தெரியுங்களா? சில நேரத்தில் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருப்பாங்க, எரிச்சல் உண்டாக்குவாங்க. ஆனா இவர் இப்படிப்பட்ட மக்கள் நம்முடைய வாழ்க்கையில சடீர் என்ற ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறவரா இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை என்ன தெரியுங்களா? ஒரு அரவணைப்பு, அன்பின் அரவணைப்பு, ஒரு சிரிப்பு, நிறைய அன்பு, ஒரு சில கரெக்ட் பண்ண வேண்டிய ஆலோசனைகள். தேவஜனமே, பேதுரு எப்படி இறந்தார் தெரியுங்களா? அவரை ரோம அரசாங்கம் பிடித்து இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் அறிந்தார்களோ அப்படியாக அறிந்து அவனை கொல்லணும்னு எடுத்தாங்க. பேதுரு சொல்றாரு, என் ஆண்டவர் மரித்த வழியில நான் மறிக்கக்கூடாது, அதற்கு தகுதி இல்லை, என்னை தலையில வச்சு என்ன சிலுவையில் அறைங்கன்னு சொன்னாங்களாம். இயேசு கிறிஸ்து உண்மையா நேசித்தவன், இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய விசுவாசத்துக்காக மரித்தவன். ஐயா, நமக்கு சீர்படுத்தும் பக்குவம் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். தப்பு செய்தோம் என்றால் இயேசு கிறிஸ்துவிடம் மன்னிப்பு கேட்போம், கர்த்தர் சரிப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர், எங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மக்கள், பலவிதமான குணாதிசயம் உள்ள மக்கள் எங்களுக்கு கொண்டு வரீங்க. அது உம்முடைய கிருபை. இன்றைக்கு பேதுருவின் வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம். மாசில்லாத ஒரு மனசு, உம்மை தெளிவாக நேசித்த ஒரு மனசு. என் ஆண்டவராகிய கர்த்தாவே, நாங்க எங்களுடைய வாழ்க்கையில தெரிஞ்சும் தப்பு செய்யறோம், தெரியாமலும் தப்பு செய்யறோம். எங்களுடைய அன்பு கூர்ந்த மக்களுக்கு தப்பு செய்கிறோம், தெரியாத மக்களுக்கு தப்பு செய்கிறோம். எங்களை மன்னியும், எங்களை சீர்படுத்தும். நாங்கள் வாழும் வாழ்க்கையில உமக்கு நன்றியுள்ள மக்களாய் வாழ, எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை உண்மையும் உத்தமமாய் செய்ய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்பு, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் எங்களுக்கு வர ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென்.